ஒரு யூடியூப் சேனலுக்கு ரொம்ப முக்கியமான விஷயம்தான் கேமரா. அதுக்காக நான் சோனி ZV-1 அண்ட் GoPro Hero 12 இது ரெண்டையும் வச்சு ட்ரை பண்ணி பார்த்துட்டேன். ஸோ மூன்றாவதாக நான் என்னோடய புது ஃபோனை யூஸ் பண்ணி தான் ட்ரை பண்ண போகிறேன். iPhone 15 Pro Max இதுதான் என்னோடய புது கேமரா செட்டப் ஃபார் மை யூடியூப் வீடியோ. iPhone 15 Pro Max இந்த ஃபோனோட கேமரா இதை மட்டும்தான் நான் இன்றைக்கி ஃபோக்கஸ் பண்ணி வந்திருக்கிறேன். ஏன்னா எனக்கு ரொம்ப முக்கியம் கேமரா. ஸோ அதனால் இந்த ஃபோனை செக் பண்ண போகிறேன் கேமரா என்ன மாதிரின்னு. ஸோ இப்போ நான் யூஸ் பண்ணுறது ஃப்ரண்ட் கேம் லாக் மோடில். அஃப்கோர்ஸ் ப்ரோரெஸ் லாகில் ஃப்ரண்ட் கேமராவில் இப்போ ரெக்கார்ட் பண்ணிட்டு போகிறேன். அண்ட் இந்த இடம் கொஞ்சம் நல்லா இருக்கட்டும் சொல்லி நான் எக்ஸ்ட்ராவாக இந்த இடத்துக்கு வந்திருக்கிறேன் இந்த வீடியோ பண்ணலாம்னு. ஸோ இந்த ஃபோனில் எனக்கு அட்ராக்ட் ஆன ஒரு விஷயம் தான் கேமரா. இந்த மாதிரி நிறைய அப்கிரேட்ஸ் கொண்டு வந்துருக்குறாங்க கேமராவுக்கு இந்த ஃபோனில் உள்ள. ஸோ அதை தான் நான் இன்றைக்கி ஃபுல்லாக செக் பண்ண போகிறேன். ஸோ என்னோடய டே நான் இன்றைக்கி ஸ்டார்ட் பண்ணுறேன். ஃப்ரெஷ் காற்று உள்ள வரன்றதுக்காக ஜன்னலை திறந்து விட்டாச்சு. அண்ட் தென் நான் டிரெக்டாக போயிட்டுருக்கிறேன் இப்போது சலூனுக்கு. ஸோ என்னோடய முடி வெட்டணும். நான் ரொம்ப நாளாக முடி வெட்டி காடு மாதிரி வளர்ந்து போயிருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் ஜஸ்ட் ஹேர் கட் பண்ணிவிட்டு அடுத்து நான் போக வேண்டிய இடம் ஷாப்பிங் பண்ணுறதுக்கு. பிகாஸ் நான் ஹேர் கட் பண்ணிருக்கும் போதே என் வைஃப் சொல்லி அனுப்பியிருந்தா ப்ளீஸ் 2-3 சாமான் இருக்குது வாங்கிடுவான்னு சொல்லி. அண்ட் ஹேர் பார்க்க ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ நாங்கள் இப்போ அடுத்தது ஷாப்பிங்காக பண்ண போகலாம். பகல் நேரத்தில் இன்டோர்ஸில் இந்த கேமரா இப்படி தான் இருக்கும். ஆஃப்டர் கலர் கிரேடிங் தான் நீங்கள் பார்க்குறீங்க. அண்ட் அவுட்டோர் கொஞ்சம் மோசமான வெதர், அதாவது கிரே வெதர். வண்டி வெளியே பார்க் பண்ணியிருக்கிறேன் வழக்கம் போல். ஸோ நான் வழக்கம் போல் காரை தூரத்தில் கொண்டு போய் பார்க் பண்ணிட்டேன். போகலாமா? இந்த மாதிரி ஐஃபோன் என்னோடய லாக் செட்டப்புக்கு சரி வராதுன்னு நினச்சி தான் நான் ஒரு கேமரா வாங்கினேன். ஸோ என்னோடய ஃபோனில் ரெக்கார்ட் பண்ணால் சரி வராதுன்னு நினச்சி கடைசியில் பார்த்தா இந்த மாதிரி ஐஃபோனே ஒரு கேமராவுக்கு கம்பெட்டிட்டர் வரும்னு எனக்கு சத்தியமாக தெரியாது. ஒரு பெட்டர் ஆப்ஷனாக இருக்கும் ட்ராவல் பண்ணுறவங்களுக்கு. எல்லா வெரைட்டியான லென்சஸும் இதில் இருக்குது. ப்ளஸ் எடிட் பண்ணும்போது கூட ஈஸியாக ஃபோனில் எடிட் பண்ணலாம். பிகாஸ் இந்த ஃபோன் ரொம்ப பெருசாக இருக்குது. பிகாஸ் நான் இந்த முழுக்க ஃபோன்லேயே தான் எடிட் பண்ணுறேன் இந்த வீடியோவை. நான் ஒரு கலர் கிரேட் எக்ஸ்பர்ட் கிடையாது. பட் நான் இந்த வீடியோவுக்கு ஒரு வின்டேஜ் லுக் கொடுக்கணுன்னு ஆசைப்பட்டு அதுக்கேற்ற மாதிரி கலர் கிரேட் பண்ணி வச்சுருக்கிறேன். ஸோ என்னால் முடிஞ்ச அளவு இது தான் கொண்டு வர முடியும். பிகாஸ் நான் CapCut ஆப்பில் தான் எடிட் பண்ணுறேன் ஃபோனில். ஸோ நான் ஷூட் பண்ணியிருக்கிறது பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆல்ரெடி ஒரு ஈவினிங் டைம், அதாவது சன்செட் ஆகிற டைம். ஸோ வின்டேஜ் லுக்குக்கு ஒரு சினிமேட்டிக் லுக்குக்கு இது ஈக்குவலாக செட் ஆகுது. செம குளிருது. இப்போது டிசம்பர் 2 நிற்கிறோம். ஸோ இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா லாக் மூடில் எடுத்துகிட்டு இருந்தேன். பட் இப்போது SDR மோடில் இருக்கிறேன். அதாவது ப்ரோரெஸ் SDR மோடில் வைட் ஆங்கிள் லென்ஸோட. ஸோ லெட்ஸ் பார்க்கலாம் இது நாங்கள் நடக்குது அப்படின்னு. திரும்பவும் லாக் மூட் 30 frames per second. ஸோ தாரு, இந்த ஃபோன் உனக்கு தான் வாங்கி தந்தேன். நீ ஏன் இந்த ஃபோனை யூஸ் பண்ணது தாரு? ஸோ அவள் சொல்கிறேன் நான் ஃபோனை பறிச்சிருக்கிறேன். பட் நான் பறிச்சிருக்கிறேன். நான் ஜஸ்ட் ஃபோன் அவகிட்ட இருந்து அவள் தான் எனக்கு ஃபோனை தந்தேன். எனக்கு அந்த ஃபோன் ரொம்ப பெருசாக இருக்குது. இட் இஸ் டூ மச் ஆஃப் எக்ஸ்பென்ஸ் அங்கேங்கன்னு சொல்லி நைஸ். ஓகே காய்ஸ், ஏதோ இந்த ஃபோனோட கேமரா ரொம்ப நல்லா இருக்குது. நான் என்னோடய டிஜிட்டல் கேமரா, அதாவது ப்ரொஃபஷனல் கேமரா சோல்வ் பண்ணிவிட்டு இந்த கேமரா வச்சுருக்கிறேன். இந்த கேமரா எனக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்குது. அதாவது கொண்டு போகிறதுக்கு வெளியில் போயிட்டு அவசரமாக நான் ஒரு ஃபில்ம் பண்ணணும்னு சொன்னால் 3 வகையான லென்சஸ், 4 வகையான லென்சஸ் ஆக்சுவலி. ஸோ எவ்ரி திங் இஸ் தேர், நோ வரிஸ். நாங்கள் சந்திப்போம். இனிமேல் இதுதான் என்னோடய வ்ளாகிங் கேமரா. முடிச்சா ரொம்ப கஷ்டம் தெரியுமா எனக்கு. பாதி திரும்பி விடி. ஸோ இது லோ லைட் மூட் ப்ரோரெஸ் லாக். த சேம் திங் அகெயின். நான் ஜஸ்ட் ஒரு டெஸ்ட் ஒன்று பண்ணலாம்னு தான் இதை எடுத்துகிட்டு வந்தேன். ஃப்ரண்ட் கேமில் அதுவும் லோ லைட்டில் என்ன மாதிரி இருக்குது. அதுவும் இன்றைக்கி கிறிஸ்மஸ் டே. சின்ன டெக்கரேஷன்ஸ் எல்லாமே இருக்குது. போய் பார்க்கலாம். அதை நான் வீட்டை போயிட்டு திரும்ப வந்திருக்கிறேன். ஃபார் யோர் இன்ஃபர்மேஷன்.
இருக்கான். ஸோ குட் மார்னிங். ஒரு சின்ன விஷயம் கடைசியாக நான் இன்னொரு விஷயம் காட்டுறோம். என்னென்னு சொன்னால் கம்பேரிசன், அதாவது GoPro Hero 12 to iPhone 15 Pro Max கேமராவோட கம்பேரிசன். ஸோ செக் பண்ணி பார்க்கலாம் என்ன மாதிரி இருக்குதுன்னு சொல்லி இந்த ரெண்டும். பிகாஸ் எனக்கு சூட் ஆகிறது வந்து GoPro தான் நார்மலாக டெய்லி ட்ராவல் பண்ணுறதுனால. பட் இருந்தாலும் இந்த மாதிரி டிஃப்ரெண்டான லென்சஸ் இருக்கிறது வந்து ஒன்லி ஐஃபோனில். ஸோ லெட்ஸ் see that. ஸோ guys, இது வந்து ஜஸ்ட் ஒரு கம்பேரிசனுக்காக மட்டுமே. GoProவில் பார்த்தீங்கன்னு சொன்னால் 60 fps 5.3K அண்ட் ஹைப்பர் ஸ்மூத் HDR மோட் ஒன்று இருக்குது, வேறு எதுவுமே இல்லை. அண்ட் ஐஃபோனில் பார்த்தீங்கன்னு சொன்னால் 24mm லென்ஸ், ஜஸ்ட் ஸ்டாண்டர்ட் ப்ரொஃபைல், இதில் லோக் மூட் நான் போடலை. அண்ட் 60 fps. ஸோ இதுதான் டிஃப்ரெண்ட். அண்ட் இது மாதிரியான சேஞ்சஸ் தான் இருக்கும் கேமராவில். ஸோ இது வந்து எனக்கு பெருசாக டிஃப்ரெண்ட் தெரியல. பட் ஐஃபோனில் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் கொஞ்சம் கலர் அண்ட் லைட்ஸ் கூட வருது. ஸோ ஐஃபோன் எனக்கு தேவைப்பட்ட மாதிரி இப்படி ஜூம் இன் பண்ணலாம். பட் GoProவில் அது முடியாது. guys, so that's it for today.